பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாதுங்க அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன். அப்படி என்ன சம்பவம் தானே கேட்குறீங்க? வழக்கம் போல நம்ம இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போக போறோங்க. தெரிஞ்சவங்க கல்யாணம்ன்றதுனால சூப்பரா மேக்கப்லாம் போட்டு நம்ம கொஞ்சம் சீக்கிரமாவே போயிட்டோம். அங்க போய் பார்த்தா சரியான கூட்டங்க, எல்லா இடத்துலயுமே கூட்டமா இருந்தது. சரி லைன்ல நின்று போய் பொண்ணு மாப்பிளைக்கு நம்மளோட ஃபேவரட் கிஃப்ட்டை வந்து கொடுத்துட்டு அவங்கள வந்து அப்படியே பிளஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோங்க. சரி சாப்பிட போலாம், வழக்கம் போல அதை தானே பண்ணுவோம். பொண்ணு மாப்பிளை பார்த்தோன்னா பந்தியில போய் உட்காந்துருவோம். அதனால அங்க போனா அங்கேயுமே செம கூட்டமா இருந்தது. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. சரி நம்ம வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம்னு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்தோடனே நம்மளோட யூடியூப் ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய பேர் போட்டோவை எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. சரி அதை முடிச்சுட்டு பந்தியில தான் நம்மளுக்கு இடம் கிடைக்கல. அப்படியே வெளியே வந்து பஞ்சு மிட்டாய் பாப்கார்ன்லாம் சாப்பிடலான்னு வந்தா அங்கேயுமே ஒரு கியூ நிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு கூட்டமா இருந்தது. இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. நம்ம லட்சுமாக்கு வேற பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி நம்ம போற வழியிலே சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஹோட்டல் போயிட்டு வெஜ்லயே நம்ம வந்து சாப்பிட்டு போயிடலாம்னு முடிவு பண்ணாங்க. சரி இன்னும் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டாங்க. இதுதாங்க கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது. ஏடா கல்யாணத்துக்கு போய் சாப்பிடாம வந்துட்டுமே அப்படின்னு வருத்தமா நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஃபன்னா இருந்தது. அப்புறம் என்ன குழந்தைங்களுக்கு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே நாங்க வீட்டுக்கு வந்துட்டு நீங்க கூட இந்த மாதிரி எங்கேயாவது கல்யாணத்துக்கு போய் சாப்பிட முடியலையேன்னு வருத்தப்பட்டு வந்துட்டீங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.